Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ECHS பத்தி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் நாங்க வந்து ECHS கார்டு இருக்கு, நாங்க எமர்ஜென்சிக்கு வந்து நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது. இந்த CGHS ரேட்னா என்ன? நம்ம கொடுக்குற அமௌண்ட் ஒன்றா இருக்குது, ஆனால் அவங்க கிளைமில் கொடுக்குற அமௌண்ட் ஒன்றா இருக்குது. இதுக்கு ஒரு வழியே கிடையாதா? நம்ம கொடுத்த காசை நம்மளால் வாங்க முடியாதா? அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற விஷயத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்-சர்வீஸ்மென் ஹெல்த் கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம் ECHS முன்னாள் இராணுவ வீரர்கள் ப்ளஸ் அவங்க குடும்பத்தாருக்கு வந்து மருத்துவ வசதி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ECHS நல்லதா கெட்டதா, இதுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் முன்னாள் இராணுவ மத்தியில் நிறையா இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க ECHS நல்லது தான், ஆனால் அதில் இருக்கிற ஒரு சில குறைபாடுகள் தான் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாலிகிளினிக்லேயும் அவங்க OSC பாலிகிளினிக் முன்னாடி ECHSல வந்து கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் போய் கலந்துக்க மாட்டேன்றாங்க. கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களையும் ECHSல இருக்கிற குறைபாடுகளையும் நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் தெரிவிங்க. OSC பாலிகிளினிக் அவங்க வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இருக்காங்க, சிஓசாப் இருக்காங்க, அதுக்கு மேலே MD இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாரோட ஃபோன் நம்பர், எல்லாரோட இமெயில் ஐடி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் நிலையாக இருக்கிற அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்கள். அவங்க அதை கேட்கலை அப்படின்னாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இருக்க அதிகாரிகளுக்கு முறையாக நீங்கள் உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க. மற்றபடி ECHS அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான், அது கெட்ட விஷயமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். அதை நீங்கள் ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும். ஒன்லி எக்ஸ்பேண்டபிள் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்த எக்ஸ்பேண்டபிள் ஐட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த எக்ஸ்பேண்டபிள் ஐட்டத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரே நாள்லேயே 5000 ரூபா 7000 ரூபாய்க்கே பில்லு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு நம்மக்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்மளும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லி அவங்களோட பாலிகிளினிக் OSC கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எக்ஸ்பேண்டபிள் ஐட்டம் இவ்வளவு நீங்கள் போடுவீங்க, இவ்வளவோ அவங்களுக்கு செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு யாரும் ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து மனசுலேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ECHS மெம்பர் ஆகிறதுக்கு 30,000 ரூபாய் இனிஷியலாக பே பண்ணியிருக்கீங்க. உங்களோட கிராஜுவிட்டி அமௌண்ட்லேருந்து 30,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. இப்போ வெளியே வந்து ECHS யார் உள்ளே போகிறாங்களோ, அதாவது பழைய முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ளே போகிறாங்கன்னா 30,000 ரூபாய் அவங்க கட்டியிருப்பாங்க. ஜேசுசாபாக இருந்தாங்கன்னா 69,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா லட்சத்துக்கு மேலே அவங்க கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மந்த்லி உங்களுக்கு FMA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், மந்த்லி 1000 ரூபாய். அதாவது உங்களுக்கு ECHS வேணாம் அப்படின்னீங்கன்னா மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ECHSல போயிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதுவும் அரசாங்கத்துக்கு வந்து லாபம் தான். அப்போ நம்மக்கிட்ட இருந்து வருஷத்துக்கு 12,000 ரூபாய் நம்ம வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாதிரி நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ECHSக்கு. அதனால தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் உங்களோட உரிமை. உங்களுக்காக தான் ECHSல வேலை பார்க்குற அதிகாரிகளும் அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆட்களும் அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, சரியா? அதனால உங்களோட உரிமைகள் எங்கேயாவது மறுக்கப்பட்டுச்சுன்னா அது சம்மந்தமாக அந்த கூட்டத்திலேயோ சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மேலேயோ நீங்கள் வந்து இமெயிலாவோ இல்லை புகாராவோ நீங்கள் கடிதமாக கொடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு புகாருக்கும் உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் சொல்கிற புகார் சரியாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து CGHS ரேட் படி அவங்க கிளைம் கேட்கும்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து ₹1,00,000 மேலே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சிருந்தாங்க. ஆனால் ECHS CGHS ரேட் படி அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அவங்க கிளைம் ஆயிருக்கு. அவர் ரொம்ப மன உடைஞ்சு நம்மக்கிட்ட பேசினார், வச்சார். இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ECHSல கார்டு வச்சுருக்க அனைவரும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டல் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆயிருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்னீங்கன்னா
அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கும்போது சம்மந்தப்பட்ட ஓசி பாலிகிளினிக் அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து கிளைம் பண்ணணும், ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா சிஸ்டம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். சிஸ்டத்துக்கு எதிராக நீங்கள் போய் செயல்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் கை காசை போட்டு செலவழிக்க வேண்டியதான். நீங்கள் கிளைம் கேட்டிங்கன்னா கிளைம் கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இசிஜியோ இல்லை எக்ஸ்ரேவோ இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது 1500-2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேமெண்ட் வாங்குவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதே இது இசிஹெச்எஸ்க்கு த்ரூவாக நீங்கள் சிஜிஹெச்எஸ் ரேட் படி நீங்கள் போய் பில் கட் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா 120, 150, 300 இந்த மாதிரி தான் அவங்க வந்து பில் போடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிற போகும்போது அரசாங்கம் என்ன விலை நிர்ணயிச்சிருக்கோ அந்த விலைக்கு தான் அவங்க வந்து பில் போட முடியும். இது வந்து இசிஹெச்எஸ்க்கும் அந்த சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இசிஹெச்எஸ் பயனாளிகளுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இந்தந்த ரேட்டில் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தெரியாத எக்ஸர்வீஸ்மேன் யாரும் போய் மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இசிஹெச்எஸ் எம்பேல்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சிஜிஹெச்எஸ் ரேட் படி தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ காசு செலவழிச்சிருந்தாலும் அரசாங்கம் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த ஒரு ஸ்கேனுக்கு, அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கு எவ்வளவு அந்த தொகை நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த தொகை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் கூட போடுறேன் பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபரில் இருக்கிற சார் வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்காரு, அவருக்கு வந்து இசிஹெச்எஸ்க்கு த்ரூ எவ்வளோ கிளைம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் போடுறேன், நீங்கள் கூட பாருங்கள். இதுதான் அந்த கிளைம் இப்போ அவங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளைம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 அக்டோபர் 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது தான். இதில் பார்த்தீங்கன்னா கிளைம் அமௌண்ட் எவ்வளவு, ஸ்க்ரூட்டனைசர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, வேலிடேஷன் பண்ணி அப்ரூவல் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் 15,000ல் 10,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் லேப் அண்ட் சார்ஜஸில் 11,435 ரூபாயில் 1,705 ரூபா தான் அவருக்கு அப்ரூவர் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வந்து மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு ஒன்றுமே ஆகலை. டாக்டர் கன்சல்டேஷன் ஸ்பெஷல் சார்ஜஸில் 27,000 ரூபாய்க்கு 1,400 ரூபா தான் ஆயிருக்கு. ரூம் சார்ஜஸ் 18,400ல் 3,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக கிளைம் வந்து அவர் 93,000 சில்லற ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு கிளைம் ஆகிறது 16,221 ரூபா தான் அவருக்கு வந்து ரீஎம்பர்ஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இசிஹெச்எஸ் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முடியும். ஏன்னா நான் எம்பெல்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது சிஜிஹெச்எஸ் ரேட்டில் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் போது 1/3 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நோக்கம் விழிப்புணர்வு. அதனால் அந்த விழிப்புணர்வு அடைஞ்சு நீங்கள் செயல்படுங்க. ப்ளஸ் இசிஹெச்எஸில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மாதம் நடக்கக்கூடிய இசிஹெச்எஸ் கூட்டத்தில் போய் அங்கே இருக்க உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களோட புகாரை எழுத்துப்பூர்வமாகவும் இமெயில் மூலமாகவும் நீங்கள் கொடுங்க. அந்த புகார் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இசிஹெச்எஸை கண்காணிக்கிறதுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் டீம் இருக்குது. ப்ளஸ் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரில் வந்து டீம் வச்சுருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே டீம் எல்லாமே இருக்குது. செயல்படுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் நடக்க போகும்போது பணம் அதிகமாக வாங்குறாங்க இசிஹெச்எஸ்ல அப்படின்னு உங்களுக்கு புகார் வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக் ஓசி கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக யாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கல. இசிஹெச்எஸ்ல இருந்து அமௌண்ட் அவங்களுக்கு பெயரும், அதாவது அந்த இயர் எண்டிங் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கும் போது அவங்களுக்கு பல்காக அமௌண்ட் கொடுத்துருவாங்க. யாருமே உங்களுக்கு ஓசியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்களை உரிமையோடு நீங்கள் போய் கேளுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. வருஷம் அதை வந்து ரெனிவலும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். வேறு எதுவுமே கிடையாது. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இசிஹெச்எஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு புகார் கருத்து இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.